லாவா வந்து பிளேஸ் ப்ரோ 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் போன் வந்து சத்தமே இல்லாம லாவா நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடுல ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்ப்ளே வந்து நமக்கு பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓகே தான், குறை சொல்ற மாதிரி இல்ல. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6020 அப்படிங்கிற ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசர் இதுல கொடுக்குறாங்க. கிராபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா எனக்கு ஆப்ஸ் ரன் பண்ற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் லைட்டாக பண்ணலாம். கேம் செட்டிங் பார்க்கும்போது என்ட்ரோல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸும் வந்து பண்ணலாம். மற்றபடியா ரொம்ப ஹெவியான மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். ரேம் மற்றும் மீட்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. ரேம் வச்சு LPDDR4 சிஸ்டம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுமே டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. மற்றபடியா மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் கார்டு தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனுக்கு Android 13 OS கொடுக்குறாங்க. மேலும் இந்த UAல வந்து ஆட்ஸ் அல்லது ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி லாவா நிறுவனம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு 2 கேமரா இருக்கு. முதல் கேமரா 50 நிமிஷத்துக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக ஒரு AI சென்சார் கொடுக்குறாங்க. போனோட பேக் சைடு 2 கேமரா தான். அதே ஃப்ரண்ட் சைடுல 8 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான போனோட சைடுல பவர் பட்டன் தராங்க. இது இப்போ 3.5 சப்போர்ட் இருக்கு. போனோட வெயிட் எப்படி பார்க்கும்போது 203 கிராம் வருது. இது இப்போ இந்த போன்ல வந்து நெட்வொர்க் அப்படி பார்க்கும்போது 5G SNSC சப்போர்ட், டியூல் 4G LTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 வெர்ஷன் இருக்கு. ஸோ ப்ளூடூத் மட்டும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துக்கலாம். மற்றபடி பேட்டரிஸ் எப்படி பார்க்கும் 5000 mAh பேட்டரி 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தராங்க. கலர்ஸ் பொறுத்தவரை ஸ்டார்நெட், ரேடியன் பெர்ல் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை எப்படி பார்க்கும்போது 12499 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல வைக்கிறாங்க. ஸோ ஓரளவு பிரைசிங் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீசென்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. இந்த குறை சொல்ற மாதிரி இல்ல. சோ நீங்க இந்த லாவோட பிளேஸ் ப்ரோ 5G பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.